இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்குபேட்டர்ல எப்படி முட்டை அட வைக்கிறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பேச போறோம் நண்பர்களே. என்னோடது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் முட்டை அட வச்சிருக்கிறேன். ஒரு 30 முட்டை மட்டும் அட வச்சிருக்கிறேன் நண்பர்களே. இங்க பாருங்க முட்டை எப்படி வச்சிருக்கேன். இப்ப இந்த முட்டையோட இம்யூனிட்டி பவருக்காக தண்ணி வந்து 2 டப்பால வச்சிருக்கேன் நண்பர்களே. இங்க பாருங்க முட்டை. இது வந்து வச்சு வந்து ஒரு 5 நாள் ஆயிருச்சு நண்பர்களே. இங்க பார்த்தீங்க, இதுதான் இன்குபேட்டரோட வெளி தேதி. 37.8ங்கிறது வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர். இப்ப பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது, இன்குபேட்டருக்குள்ள இருக்க லைட் வந்து அதுவாவே ஆஃப் ஆயிடும் நண்பர்களே. இப்ப நமக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சு வரும்போது, லைட் அதுவே எரிய ஆரம்பிச்சுரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இன்குபேட்டரோட வெளி தேதியில பார்த்தீங்கன்னா, நம்ம 3 ஹோல்ஸ் போட்டு 3 ஹோல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை வந்து சுவாசிக்கிறதுக்காக ஆக்ஸிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைட சிறு சிறு துகள்கள் மூலியமா வெளியிடும். அந்த மாரி வெளிவிடுறதுக்கு வந்து நமக்கு காத்து வந்து உள்ள போய் வெளிய வரணும் நண்பர்களே. 2 சைடும் பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கோம். அந்த மாரி ஹோல்ஸ் இருக்க வழியா தான் இந்த முட்டை வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இன்குபேட்டர்ல உள்ள பாருங்க. இப்ப நம்ம முட்டைய எப்படி திருப்புறதுன்னு நம்ம பார்த்துரலாம் நண்பர்களே. இப்ப காலை, மாலை அப்படின்ற மாரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, 3 டைம் முட்டைய நம்ம திருப்பணும். இந்த மாரி 3 டைம் வந்து காலையில வந்து இப்படி நேரா இருக்குன்னா முட்டை, இப்போ மதியமா வந்து இந்த மாரி திருப்பலாம். அப்புறம் ஒரு ஈவினிங் டைம்ல இந்த இந்த மாரி திருப்பிட்டு, அப்புறம் நைட் டைம்ல அந்த ஃபுல்லா அந்த 1ன்றத வந்து அடிப்பக்கமா போற மாரி திருப்பிடலாம் நண்பர்களே. இப்ப இம்யூனிட்டி பவருக்காக நம்ம 2 டப்பால தண்ணி வச்சிருக்கோம். இந்த தண்ணி வந்து 18 நாள் ஆகுற வரைக்கும் இந்த தண்ணி வந்து குறையக்கூடாது. இப்ப 18 நாள் வரைக்கும் நம்ம இந்த முட்டைய நம்ம 3 டைம் ஒரு நாளைக்கு 3லருந்து 5 டைம் கூட திருப்பலாம். தப்பில்ல. எந்த அளவுக்கு நம்ம முட்டைய நல்லா திருப்பி விட்டு கொண்டு வரோமோ, அந்த அளவுக்கு எல்லா குஞ்சுகளுமே நல்லா பொரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பல்பு போட்டிருக்கிறோம். அட்டாச்டா அது கூட ஃபேன் ஓடிட்டே இருக்கும் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும். இப்ப வந்து இந்த சென்சார வந்து ஒரு சிலர் பேர் இத தப்பு பண்றீங்க. இந்த சென்சார் வந்து வெளியில விட்டு மூடுற மாரி பண்றீங்க. அந்த மாரி பண்ணக்கூடாது நம்ம சென்சார வந்து. இப்ப நம்ம சென்சார் இருக்குன்னா, அது கரெக்ட்டா முட்டையிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு இருக்க மாரி நம்ம சென்சார வந்து வைக்கணும். இந்த சென்சார் வந்து தண்ணீல படுற மாரி நெறைய பேர் வைக்கிறீங்க. அந்த மாரி வைக்கக்கூடாது நண்பர்களே. இந்த இன்குபேட்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் காட்டுற இடத்துல டெம்பரேச்சர் ஏறி இறங்குற மாரி இருந்துச்சுன்னா, இது ஓகே. சப்போஸ் இந்த டெம்பரேச்சர்ல வந்து ஒரே அளவே எப்பவுமே ஃபுல்லா லைட் எரிஞ்சுட்டே இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்க இன்குபேட்டர்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். அத நீங்க கண்டிப்பா சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப ஹை டெம்பரேச்சர் வரும்போது லைட் ஆஃப் ஆயிடும். இப்ப மீடியமான டெம்பரேச்சர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறது தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆயிருச்சு லைட்டு. இந்த டெம்பரேச்சருக்கு பாருங்க. இந்த மாரி ஏறி இறங்கும்போது டெம்பரேச்சர் ஏறி இறங்கும்போது, லைட் ஆஃப் ஆயி எரியிற மாரி இருந்தது தான் பெஸ்ட்டு நண்பர்களே. அந்த மாரி இல்லன்னா, நீங்க உங்க இன்குபேட்டர நீங்க சரி பண்ணி வச்சுக்கணும். இப்ப நண்பர்களே நம்ம இன்குபேட்டர ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நெறைய பேருக்கு தெரியும். இங்க பாருங்க இன்குபேட்டர்ல நீங்க அடை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல மணல் மாரி கொட்டிக்கோங்க. இது வந்து நல்ல 1 இன்ச் அளவுக்கு உள்ள போற அளவுக்கு நீங்க மணல் கொட்டிக்கோங்க. இந்த மணல் எதுக்குன்னா, இப்ப இந்த சூட்ட வந்து ஒரே டெம்பரேச்சர் அளவுலயே வைக்கிறதுக்கு வந்து இந்த மணல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக மேக்ஸிமம் மணல மட்டும் கொட்டுங்க. மத்தது எதையும் கொட்டாதீங்க. அது வந்து தவிர்த்துறது நல்லது. மணல கொட்டிட்டு அதுக்கு மேல ஒரு துணிய போட்டுருங்க. துணிய போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சீங்கன்னா, இப்ப கோழி குஞ்சு பொரிச்சதும் பார்த்தீங்கன்னா, அந்த ஈரப்பதமா இருக்கிறது அந்த கோழி குஞ்சு மேல மணல்லாம் ஒட்டக்கூடாது. மண்ணெல்லாம் ஒட்டக்கூடாதுன்றதுக்காகவே இந்த துணிய நாம போட்டுருக்கோம். இப்ப இந்த முட்டைய பார்த்தீங்கன்னா, 18 நாள் வரைக்கும் மட்டும் திருப்புங்க. அதுக்கு மேல வந்து 21 நாள் வரைக்கும் திருப்ப தேவையில்ல. இப்ப இந்த முட்டைய பார்த்தீங்கன்னா, இந்த முட்டையில பார்த்தீங்கன்னா, சிறு சிறு துகள்களா சின்ன சின்ன கேப் மாரி இருக்கும். இந்த மாரி இருக்கிற இடத்துல தான் அந்த முட்டை வந்து சுவாசிக்கும். அதனால கண்டிப்பா ஹோல்ஸ் வந்து ரொம்ப அவசியம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்மட்ட இங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். நம்ம இன்குபேட்டர்ல 2 சைடுமே ஹோல்ஸ் போட்டுருக்கோம். இந்த சைடு 3 அந்த சைடு 3 6 ஹோல்ஸ் போட்டுருக்கணும். இந்த முட்டைய பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கோழி முட்டைய வச்ச உடனே ஒவ்வொரு முட்டையா நம்ம கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அந்த மாரி ஸ்டோர் பண்ணிக்கும்போது, முட்டை வந்து கெட்டு போகாம இருக்கும். இப்ப நம்ம முட்டைய வைக்க ஆரம்பிச்சோம்னா, கோழி வைக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 20 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு முட்டைய வைக்கலாம். அதுக்கு மேல வைக்கிறது வந்து அந்த முட்டை வந்து பொரிப்பு திறனை இழந்துரும். அந்த மாரி வைக்கிறது வந்து நம்ம அதிகப்படியான முட்டைகள் வந்து பொரிக்காம கூட போகலாம். அந்த மாரி நெறைய வாய்ப்புகள் இருக்கு.
இப்போ முட்டை வைக்கிற கோழி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நல்ல ஆரோக்கியமான கோழியா இருக்கணும். நல்ல சேவலும் நல்ல ஆரோக்கியமான சேவலும் இருக்கணும். அந்த மாரி இருக்கும் பட்சத்தில தான் முட்டை வந்து நல்ல தரமான முட்டையா இருக்கும். இப்போ ஒரு கோழி அணையும்போது மத்த கோழியோட குறுக்கிடுதல் இல்லாம இருந்தா, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த மாரி சேவல்கள் குறுக்கிடும்போது, அந்த முட்டையோட கருவுல வந்து கொஞ்சம் கருத்தரிக்கிறதுல பாதிப்பு ஏற்படலாம். முட்டை வைக்கிற கோழிக்கு பார்த்தீங்கன்னா, தேவையான சத்துக்கள் அனைத்துமே கிடைச்சா தான் தரமான முட்டையா இருக்கும் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இன்குபேட்டர்ல முட்டைய அட வச்சுட்டோம் நண்பர்களே. இப்போ மாசத்துல ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஷட்டவுன் பண்ணுவாங்க. அந்த மாரி ஷட்டவுன் ஆகுற அன்னைக்கு கரண்ட் இல்லாம எப்படி இந்த முட்டைய நம்ப பராமரிக்கிறது? இது முட்டை செத்துருமா? முட்டையில இருக்க குஞ்சு செத்துருமா? அப்படின்ற கவலை நமக்கு நெறைய பேத்துக்கு இருக்கும். அந்த மாரி கவலைப்படாதீங்க. அன்னைக்கு ஷட்டவுன் ஆகுற அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த இன்குபேட்டர வந்து ஓப்பனே பண்ணாதீங்க நண்பர்களே. இப்ப காலையில 9 மணிக்கு ஷட்டவுன் ஆகுதுன்னா நண்பர்களே, கரண்ட் வர திரும்பவும் சாயங்காலம் 4 மணி கூட ஆகலாம். அந்த மாரி அவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் இல்லாம முட்டைய எப்படி பாதுகாக்கிறதுன்னு நமக்கு ரொம்ப பயப்படுவீங்க. அந்த மாரி எந்த ஒரு இதுவும் தேவையில்ல. அன்னைக்கு மட்டும் ஷட்டவுன் ஆகுற அன்னைக்கு மட்டும் அந்த இன்குபேட்டர ஓப்பனே பண்ணக்கூடாது. அது இருக்கிற அந்த மணல் சூட்டுலயே அந்த முட்டை வந்து ஹீட்டுக்கு டெம்பரேச்சர் கரெக்ட்டா தான் இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணாம வச்சிருந்தீங்கனாலே, முட்டை நல்லாவே இருக்கும். எந்த பிரச்சனையும் ஆகாது நண்பர்களே. கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ. பாய் பாய் நண்பர்களே.